இங்க சிவகங்கையில இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா எதை நீங்க நினைக்கிறீங்க? பீச். ஹாய். ஹாய்க்கா. உங்க பேரு? என் பேர் சந்தோஷ். என் பேரு நிதிஷ் ராஜா. சிவகங்கையா ரெண்டு பேரும்? ஆமா ஆமா. ஓகே, இந்த ஃபெசிலிட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். 7வது விஷயம் இருக்கு, ஆனா 8வது விஷயம் ஒண்ணு சிவகங்கையில உருவாக்கணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்றாங்களா? 8வது விஷயம் ஒண்ணு உருவாச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும்ல, சிவகங்கை அந்த மாதிரி இது இங்க இருக்கு அப்படி அந்த மாதிரி ஏதாச்சும் உருவாக்குனா நல்லா இருக்கும். ஹாய்க்கா. உங்க பேரு? கீர்த்திகா. ஓகே, சிவகங்கையா நீங்க? ஆமாக்கா. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகேவா, நம்ம சிவகங்கையில இந்த ஃபெசிலிட்டி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? ஜூ. அமைச்சரே, இது கரடி தானே? ஹலோ சார், நீங்க சிவகங்கையா? உங்க பேரு சார்? பாலகிருஷ்ணன். ஓகே, உங்களுக்காக ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டத்துல இந்த ஃபெசிலிட்டி இருந்தா நல்லா இருக்கும், அப்ப மத்த ஊர்ல போகும்போது இது இருக்கே நம்ம ஊர்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க ஏதாவது யோசிச்சிருப்பீங்கல்ல, அப்படி எது சார் நீங்க யோசிக்கிறீங்க? சிவகங்கைக்கு ஒரு ஏர்போர்ட் வந்தா டெவலப். ஏர்போர்ட்டா சார்? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வேற ஏதாவது ஃபெசிலிட்டி? வேற வந்து ரயில்வே வந்து ட்ரெயின் வந்து ரெண்டு ட்ரெயின் 3 ட்ரெயின் தான் போகுது மாவட்ட தலைநகரம். இதில் வந்து நிறைய ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் டு சென்னை, ராமேஸ்வரம் டு திருச்சி நிறைய ட்ரெயின்கள் வந்து இயங்கினா தேவைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அடா